ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியாக வீட்டிலே எப்படி மட்டன் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசி நம்ம வந்து சேர்த்து பண்ணும்போது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கறியோட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அப்படியே வெறும் மஞ்சள் உப்பு சேர்த்து வேக வைக்கிறதோட பிரியாணிக்கு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது நல்லாயிருக்கும். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மட்டனை வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் வேகட்டும். மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாங்க. இன்றைக்கி மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறோம். நான் 1/2 கிலோ வர அளவுக்கு நான் அரிசி எடுக்கிறேன். அது 2 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கிறேன். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அரிசி நல்லா ஊறணும். அதுக்கு மேலே ஊறினுச்சுன்னா சாதம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். நல்லா ஒரு 2 டைம் நல்லா அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். மட்டனும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப வேறு ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். லவங்கம், பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் 5 பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா கலர் மாதிரி வரணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 4 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய தக்காளியாக சேர்த்துக்கலாம். இப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ அரிசிக்கு 4லேருந்து 5 தக்காளி சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா, வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் என்ன மசாலா இருக்கோ நம்ம அதை சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் பிரியாணி பார்த்திங்கன்னா மெதுவாக குக் ஆகும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா அந்த மசாலாவோட தக்காளி நல்லா சேர்ந்து நல்லா கலந்து வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தயிர் சேர்த்துக்கலாங்க. நல்லா கெட்டி தயிராக 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது வதங்கிட்டு இருக்கட்டும். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் மட்டன் வேகிறதுக்கு. மீதி இருக்க 3 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தக்காளி வேகிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு திரும்ப ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு இந்த டைமில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். விசில் பார்த்திங்கன்னா 1 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா சாதம் குழஞ்சிரும். ஹை ஃப்ளேமில் 1 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. நல்லா விசில் வந்து அடங்கினதுக்கப்புறம் பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா குழையாமல் நல்லா உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஹை ஃப்ளேமில் 1 விசில் விட்டு எடுத்தால் போதும். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஒன்றோட ஒன்று சாதமும் ஒட்டாது.
சாதம் பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். மட்டனும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.